சைடு கொடுறா, நான் போகிறேன். இந்த பக்கம் எல்லோரும் சைடு கொடுக்குறாங்க, நீ மட்டும் சைடு கொடுக்கல. கொடு கொடு கொடு, சைடு கொடு. அப்பா எவ்வளோ டிராஃபிக்கோ அப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஒரு ஆந்திர பையா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஃபுட் டெலிவரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைம் பார்த்தா 11:40 ஆயிடுச்சு. நேற்று பிஸ்னஸ் நல்லா இருந்தது, பட் வீடியோ எடுக்கலை. ஒரு நாள் நல்லாயிருக்கும், ஒரு நாள் சரியில்லை பிஸ்னஸ்ஸு. இன்றைக்கி பார்ப்போம் எப்படி இருக்கான்னு. பட் இங்கே கிடையாது, நாட் ஓன்லி போர்த்தோ, லெஸ்போனில் அப்படியே இருக்கும், கோயம்புரால் அப்படியே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஏரியாவில் ஒரு ஏரியாவில் ஒரு 40-50 பண்ணுறாங்க. பட் நான் போர்த்தோவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேறு, நடக்கிறது வேறு. இன்றைக்கி நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் மொத்தமும் அதிகம் எவ்வளோ பண்ணிட்டேன், கம்மி எவ்வளோ பண்ணிட்டான்னு. நேற்று இன்றைக்கி ரெயின் இல்லை, ஒரு 4 கேப்க்கு வந்துச்சு ரெயின்க்கு. பட் டுமாரோ நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஒரு வாரமும் காட்டுது. காது இப்போ ஒரு சின்ன ஆர்டர் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு 4-5 ஆர்டர்ஸ் வந்தால் கூட ஒரு 10-20 சம்பாதிக்கலாமோ. நடுவில் ஆர்டர் வருது. 10 கிலோமீட்டருக்காக இன்டர் மார்ச்சில் 10 கிலோமீட்டருக்கு 7 யூரோ கொடுக்குறாங்க. பரவாயில்ல, கொடுத்துட்டு போகலாம். பெரிய பெரிய ஆர்டர் நல்லா இருக்கும். போத்தார் நான் இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு டெலிவரி 1.74 சென்ட்ஸும் கம்மி தான், ஒரு 400 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸும். நெக்ஸ்ட் ஆர்டருக்காக போகணும். இன்டர் மார்ட்ஸு. இது கிராசரி ஷாப்பு. இதை பாருங்கள், இதே மொத்தம் கிராசரி ஷாப்பு. இது பேர் இன்டர் மார்ட்ஸு. ஆர்டர் கேன்சல் பண்ணேன். ஃபிக்ஸ் ஹவர்ஸு. இப்போ டைம் இந்த டைமில் அவர் ஒன்றும் ரெடி பண்ணலான்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கேயே வெயிட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, டைம் மொத்தம் அங்கேயே வேஸ்ட் ஆகும். மாதிரி 10 நிமிஷம் சொல்கிறாரு. 10 நிமிஷத்தில் ரெடி ஆகுமோ இல்லை 20 நிமிஷம் ஆகுமோ தெரியாது. எதுக்கு அங்கே நில்லிட்டு பிரயோஜனமே இல்லை. உமா சாக்கு இவர் சீக்கிரம் கொடுத்தாரு. நார்மலாக ரொம்ப லேட்டு இவர். இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டாரு. அதே நைட் டைமில் வச்சுக்கோங்க, சாயங்காலம் இந்த டோர் க்ளோஸ் பண்ணி அங்கே போயிட்டு பெல் எடுக்கணும். பெல்லு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் எப்போ ஒரு வாரம் தெரியாது. பட் வந்தது அப்புறம் தான் கொடுப்பாரு. இந்த பாருங்க, முன்னாடி ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனு. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு லெஃப்ட் சைடில் வெஹிக்கிள்ஸ் போகும், இந்த ரைட் சைடில் வெஹிக்கிள்ஸ் போகுது. நடுவில் ட்ரெயின் போகும். சம் பிளேசஸ் இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் போகுது, சம் பிளேசஸ் அண்டர் கிரவுண்டில் போகும். எனக்கு தெரிஞ்சு இது யூரோப்பியன் ஸ்டாண்டர்டு. இந்த மாதிரி எவ்ரி கண்ட்ரியில் உண்டு. போத்தார் நாதா நம்ம நினச்சினது ஒன்றும், இங்கே நடக்கிறது ஒன்றும். நான் அங்கே போய் நில்லிட்டேன்னா பெரிய பெரிய ஆர்டர் வந்துடும் நினச்சிட்டு அங்கே போய் நில்லேன். பட் பெரிய ஆர்டர்ஸ் வரல. சின்ன சின்ன ஏதோ 2 யூரோ 3 யூரோ ஏதோ கொடுக்குறாங்க. இதில் 2 சேர்ந்து கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய ஷாப்பிங் மாலு. ஃபுல்லாக ஹெல்மெட் நாட் அலௌடு. அதுக்கு உள்ள எப்படி அன்னது வீடியோ எடுக்க முடியல. இது டாப் ஃப்ளோரில் ஃபுட் கோர்ட்டு, கீழெல்லாம் கிராசரி, ஸ்போர்ட்ஸு, மெடிக்கலு, அந்த மாதிரி நிறைய ஷாப்பிங்ஸ் இருக்கும். டெலிமொபைல்ஸ் இருக்கும், எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸு, அது மொத்தம் கீழே உண்டு. மேலே டாப்பில் ஃபுட் கோர்ட்டு. எல்லா ஷாப்பிங் மாலும் அதே மாதிரி. வரும்போது ஒரு 3 கிலோமீட்டர் வந்தால் பிக்கப்புக்காக. இப்போ ட்ராப்பிங் ஒரு 4 கிலோமீட்ரு போகிறோம். హలో సార్ పోతారు. నార్మల్లీ గర్ల్ ఏజ్ మెయిల్ సంవాదన கேட்கக்கூடாது. பட் நான் டெய்லி எவ்வளோ சம்பாதனை வருது, என்ன கஷ்டமோ அதெல்லாம் உங்களுக்கு ஓப்பன் புக்கு மாதிரி வீடியோவில் காமிக்கிறேன். இது எனக்கு ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸில் ப்ராப்ளம் வந்துடும் கண்டிப்பாக. பட் நான் எதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன்னா, ஜென்யூன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுமோ. இவர் சொல்லிட்டாரோ உண்மைதான் உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. லைவில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நாலேஜ் வரணும். அது என்னோட இன்டென்ஷனு. ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற எஃபர்ட்டுக்கு கொஞ்சம் வீடியோவுக்கு லைக் பண்ணி கொஞ்சம் காமெண்ட்ஸ் பண்ணுங்க. பத்தார் சினிரா நான் தசினிரா. கிரிக்கெட்டில் மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸு செகண்ட் இன்னிங்ஸு. எனக்கு இப்போது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு டைம் பார்த்தா 6:45 ஆயிடுச்சு. இன்னும் 3-4 ஹவர்ஸ் உண்டு வேலை. இப்போ தான் பீக் ஹவரு, டின்னர் டைமு. இப்போ வரைக்கும் பரவாயில்ல, வேலை ஒரு மாதிரி கொடுத்துட்டாரு. எங்கே பார்த்தா ஆள் வெயிட் பண்ணுறாரு. ஆனால் சில பேர் வீட்டில் வரல. இன்றைக்கி பிஸ்னஸ் அந்தளவுக்கு இல்லைல்ல, அதனால தான் நிறையா பேர் வரல வேலைக்கு. போர்ச்சுகீஸ்காரு, டச்சுக்காரு,
பிரிட்டிஷ்காரு இவர் எல்லாரும் நம்ம சம்பாதனை வந்து கொண்டு போயிட்டாரு. இவர் நம்ம சம்பாதனை எல்லாம் எடுத்து போயிட்டு இப்போ இந்த பிச்சை கண்ட்ரிக்கு வந்து வேலை பண்ணுறதுக்காக வந்துட்டா. இல்லைன்னா நம்ம சம்பாதனை நம்மக்கிட்ட இருந்தான்னா நம்ம இந்த நாடுக்கு வர தேவையே இல்லை. எதுக்குன்னா ரோட்ஸ் அப்படி இருக்கும். போத்தார் அதான் மறுபடி இன்டர் மார்ச் ஆர்டர் வந்துச்சு. காலையில் ஒரு சீக்கிரம் கொடுக்கலான்னு கேன்சல் பண்ணி வந்தேன். இப்போ ட்ரை பண்ணணும். ரெடி ஆயிடுச்சா இல்லைன்னா லேட் ஆகுமா? ரொம்ப லேட்டு. முந்தைய ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, நான் கொடுக்கல. இன்னும் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இது வந்துச்சு. தோசாக்கும் nada. த்ரீ 3.4 கிலோமீட்டர் போகணும். பாருங்க, கடல் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல். ஐ வில் கம். யா ப்ளீஸ் சார். நாதா இங்கே பாருங்கள், ஏதோ ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. நியூ மேரேஜ் கப்புள்ஸு இவருக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாரு. கிஸ்ஸு ஓன்லி ஆக்டிங்கு, ஒயிட் ட்ரெஸ்ஸு. எவ்ரி பர்சனுக்கு வந்து லைஃப்பில் மேரேஜ் டே ஸ்பெஷல் டே. அரேஞ்ச் மேரேஜ் ஆனால் லவ் மேரேஜ் ஆனால் சேமு. இந்த வீடியோ பார்க்குற ஆளுக்கு மேரேஜ் டே எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு ஞாபகம் வந்துச்சுன்னா கொஞ்சம் காமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஹலோ சார். போதார் நாதா சார். துது இப்போ நம்ம கொடுக்க போகிறது வந்து ஹோட்டல். போத்தார் ஓ சாரா. தேங்க்யூ. obrigado. Boa tarde, senhora. Sara? Yeah, please. Nada. Boa night. Ciao. Boa night. முடிஞ்சு இங்கே கூட வேலையில் ரொம்ப நேரம் உட்காரிட்டா. ஆர்டரே வரல. லைனு கூட வெள்ளை கலர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒயிட் கலர் இருந்தான்னா அலர்ஸே வர மாட்டான். டைம் வந்து 11:20, 11:20. ஆர்டரே கொடுக்கல. எவ்வளோ நேரம் ஆயிடுச்சோ உட்காரி கூலிங் அதிகமாகிடுச்சு. டெம்பரேச்சர் வந்து டவுன் ஆகி போயிடுச்சு. வெதரு இந்த டைமில் வேலை இல்லைன்னா உட்காரி ஷவரிங் வருது பாடி மொத்தம். Boa noite, senhora. Can you share number? 0394. 0394. Isso. Obrigada. Yeah, please, senhora. Nada. இப்போ வந்து டைம் பார்த்தா 11:30 ஆக போகுது. ஒரு அரை மணி நேரம் பார்ப்போம். 12 மணி வரைக்கும். 12 ஆயிடுச்சா அவ்வளோதான். இன்றைக்கி குட் பை சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். அதே ஓவரு. டைம் பாருங்கள், 12 ஆயிடுச்சு. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஆர்டரே வரல. ஸோ வீட்டுக்கு போகலாமோ, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. இன்றைக்கி சம்பாதனை பாருங்கள் எவ்வளோ சம்பாதிச்சுட்டோ காமிக்கிறேன். 54.75. இது இன்றைக்கி சம்பாதனை. ஆக்சுவலி நான் என்றைக்கு வீடியோ எடுக்க மாட்டேயோ அன்றைக்கி சம்பாதனை நல்லா இருக்கும். வீடியோ எடுக்கும்போது ஆர்டர்ஸே நல்லா வரல பாருங்கள். ஸோ இது இன்றைக்கி சம்பாதனை. 2 நாள் முன்னாடி பாருங்கள் 43.21 சென்ட்டு. அன்றைக்கி எத்தனை ஹவர்ஸ் நான் ஆன்லைனில் இருந்தேன்? ஓன்லி 7.5 ஹவர்ஸு. மறுநாள் பாருங்க 69.95. அன்றைக்கி நான் இருக்கிற ஆன்லைனில் வந்து 13 ஹவர்ஸ் ஆன்லைனில். ஸோ ஒரு நாள் ஒரு மாதிரி. இன்றைக்கி வந்து ஓன்லி 54.75 தான். டைமிங் கூட சேம். இன்றைக்கி 13.30 மினிட்ஸு. ஸோ இன்றைக்கி கூட ஓவர் ஹவர்ஸ் தான், எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் பண்ண மாதிரி தான். இது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது என்றைக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படி. எது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு லைக் மேலே சொல்லுங்கள். எந்த ஊரில் வந்து பார்த்துட்டீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த்.